கைஸ் EPFO SSA அவங்களுடைய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் 1 by 1 நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ A to Z என்னென்ன அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் EPFO SSAனா அவங்க என்ன வேலை பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு டவுட் வரும். ஆக்சுவலாக அவங்க முக்கியமாக எதில் டீல் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் லைக் எம்ப்ளாய்மெண்ட் அந்த ஃபண்ட்ஸ் ரிலேட்டடாக டீட்டெயில்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறதா இருக்கட்டும், டேட்டா பேஸ் மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கு வந்து அந்த டேட்டா பேஸ் ரிலேட்டடாக வந்து சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே அவங்களுடைய வேலையாக இருக்க போகுது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒன்று எப்போ அப்ளிகேஷன் டேட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 27th March 26th April 2023 வரைக்கும் இருக்க போகுது. அண்ட் இதில் முக்கியமான ஒன்று ஃபீ பார்த்தீங்க அப்படின்னா ஃபீமேல் அண்ட் PWD கேண்டிடேட்ஸ் அண்ட் SC ST கேண்டிடேட்ஸ் அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் எல்லாருக்குமே வந்து ஃபீ எக்ஸம்ஷன் இருக்கு. நீங்கள் வந்து ஃபீ பே பண்ண தேவை கிடையாது. அண்ட் அதர் தேன் மேல் கேண்டிடேட்ஸ், OBC கேண்டிடேட்ஸ், ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் கீழே வர்றவங்க நீங்கள் வந்து 700 பே பண்ண. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன் இருக்கிற மாதிரி பட்டுச்சு அப்படின்னா அதுக்கும் டேட் 2 நாள் கொடுக்குறாங்க டைம். 27th ஏதோ தப்பாக பண்ணிட்டீங்க, அதில் ஏதோ கரெக்ஷன் பண்ணணும்னு இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த 27th April to 28th April வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுற டேட் எல்லாம் அவங்க ஃபர்தராக கொடுப்பாங்க. ஸோ இதில் ஓவரால் வேகன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2800+ வேகன்சிஸ் இருந்துச்சு. இப்போ இந்த இதில் தமிழ்நாடுக்கான வேகன்சிஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா 416 வேகன்சிஸ் ஓவரால் வந்து 2500+ வேகன்சிஸ் இருக்குது. இதில் தமிழ்நாடுக்கு 416 வேகன்சிஸ் இருக்கிறதுல தமிழ்நாடுக்கு வந்து நல்லா பல்கான வேகன்சிஸ், தமிழ்நாடு ரீஜியன் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பல்கான வேகன்சி கவுண்ட் தான் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து என்ன பண்ணியிருக்கணும், எப்போக்குள்ள முடிச்சிருக்கணும் அப்படின்றதெல்லாம் முக்கியம். ஸோ ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். ஸோ பேச்சுலர்ஸ் டிகிரி, எனி பேச்சுலர்ஸ் டிகிரி ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஓகே. அண்ட் டைப்பிங் ஸ்பீட் 35 words per minute. இங்கிலீஷில் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா 35 words per minute. இல்லை ஹிந்திலனா 30 words per minute. அதாவது எஸ் 30 words per minute வந்து அதாவது இவ்வளோ ஸ்பீட் இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் எக்ஸாமினேஷனுக்கு ரிசல்ட் பண்ணுறவங்க வந்து நீங்கள் அப்ளை பண்ண வேண்டானே கொடுத்துட்டாங்க, ஷுட் நாட் அப்ளை அப்படின்னே கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் அதுவும் செக் பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. ஸோ இப்போது ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஃபஸ்ட்டு ஏஜ் எவ்வளோ வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலான்னா 18 வயசுலேருந்து 27 18 to 27 years வரைக்கும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதில் ஒவ்வொரு ஏஜ் கேட்டகரிக்கும் ரிலாக்ஸேஷன் இருக்குது. SC ST கேட்டகரினா +5 years, OBCனா வந்து +3 years. அதாவது இப்போ 27 yearsனா +3 years, 30 வயசு வரைக்கும் OBC அப்ளை பண்ணலாம். இதுனா வந்து 30 +2 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி. அண்ட் அதே மாதிரி கவர்மெண்ட் சர்வன்ஸாக இருக்காங்க ஆல்ரெடி வந்து இருந்தீங்க அப்படின்னா upper age flexible for governments up to 40 years in accordance with okay. ஸோ கவர்மெண்ட் சர்வன்ஸ் ஆல்ரெடி இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஸோ அதுவும் கொடுத்துருக்காங்க. அப் டு 40 years ஆஃப் ஏஜ் வரைக்கும் அப்ளை பண்ணால். SC STனா 45, OBC அப்படின்னா வந்து 43 years ஆஃப் ஏஜ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் எவ்வளோ அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் PWD கேண்டிடேட்ஸ்க்கும் அவங்களுக்கு எவ்வளோ ஒரு ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த கேட்டகரி கீழே வரீங்க அப்படின்றத பார்த்து செக் பண்ணி போட்டுக்கோங்க. அண்ட் இப்போ பாத்தீங்க அப்படின்னா செலக்ஷன் ப்ரொசீஜர் phase 1 phase 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபேஸா வைக்கிறாங்க. ஸோ phase 1ல பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஆப்டிடியூட் மேத்ஸ் ஆப்டிடியூட் இருக்கு 120 மார்க்ஸ்க்கு 30 கொஸ்டின்ஸ் தான் 120 மார்க்ஸ் இருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் அவேர்னஸ், இதுவும் வந்து 30 மார்க்ஸ் 30 கொஸ்டின்ஸ் 120 மார்க்ஸ். அண்ட் குவான்டிடேட்டிவ் எபிலிட்டின்னு தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது 30 questions 120 marks. ஸோ இது ஜென்ரல் ஆப்டிடியூட். ஓகே. ஸோ இது அடுத்தது பார்த்தீங்க அப்படி இது குவான்டிடேட்டிவ் எபிலிட்டி ஆப்டி 2 கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று, அண்ட் குவான்டிடேட்டிவ் எபிலிட்டின்னு தனியாகவும் கொடுத்துருக்காங்க.
ஓகே. ஸோ இதை பற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஃபுல் மார்க் எடுத்துகிட்டு வந்து என்னென்ன மாதிரியான கொஷின் பேப்பர் கொடுத்துருக்காங்க, கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிகாஸ் இதை இப்போ வந்து இந்த போர்டு வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, முன்னாடி வேறு போர்டு வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதனால பேட்டர்ன் ஷிஃப்ட் இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் 2-3 சைட்ஸ் ரெஃபர் பண்ணுறேன். ரெஃபர் பண்ணிவிட்டு இப்போ ஜென்ரல் ஆப்டிடியூட்லனா எந்தெந்த சிலபஸ் வைஸ் கேட்டிருக்காங்க, அதே மாதிரி குவான்டிடேட்டிவ் எபிலிட்டினா என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத நான் கொண்டு வரேன். ஸோ கீழே கொடுத்துருக்காங்களான்னு பார்ப்போம். ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் 50 questions and 200 மார்க்ஸ் இருக்கு. கம்ப்யூட்டர் லிட்ரஸி 10 questions 40 மார்க்ஸ், டோட்டலாக 600 மார்க்ஸ் இருக்கு. அண்ட் டோட்டல் டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2 hours and 30 minutes. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு, 1/4 நெகட்டிவ் மார்க்கிங். இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷனும் அப்ஜெக்டிவ் டைப் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அடுத்தது ஃபேஸ் 2. இப்போ கேண்டிடேட்ஸ் இதில் பாஸ் பண்ணுற கேண்டிடேட்ஸ் ஃபேஸ் 2க்கு போவீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டைப்பிங் அந்த ஸ்பீடு இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம்ல, அந்த ஸ்பீடு இருக்கணும். ஜஸ்ட் இது குவாலிஃபைங் மாதிரி தான். ஃபர்ஸ்ட் இதுலேயே வந்து அவங்க செக் பண்ணிடுவாங்க. ஸோ செகண்ட் ஒன்ல வந்து மார்க்கெல்லாம் கிடையாது, அது குவாலிஃபைங் மாதிரி தான். நீங்கள் குவாலிஃபை ஆகுறீங்களா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக தான். ஸோ ஃபேஸ் 1 தான் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. ஓகே. ஓகே மக்களே. ஸோ வேறு ஏதாவது கொடுத்துருக்காங்களா? இல்லை. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் தான் அடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா இந்த இடத்துல இப்போ நம்மளுக்கு டவுட்டாக இருக்கிறது, ஏன்னா நம்மளோட சேனல் நிறையா பேங்க் ஆஸ்பிரன்ஸ் தான் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ என்ன மாதிரி பேட்டர்ன் இருக்குன்னு சொல்லிட்டு டவுட் இருக்கும். ஸோ நிறையா பேர் எஸ்எஸ்சி பேட்டர்ன் மாதிரி இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பேங்கிங் பேட்டர்ன் இருக்கும் மாதிரி ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஸோ என்ன மாதிரி பேட்டர்ன் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ நான் வந்து இது வந்து மொத்தமாக நம்ம ஓவராலாக இன்னைக்கு பார்த்தோம். என்ன நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்தோம். நான் இன்னொரு இதை எடுத்துகிட்டு வரேன். சப்ஜெக்ட் வைஸ் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் கீழே என்னென்ன மாதிரியான क्वेश्चंस வந்திருக்கு, என்னென்ன சிலபஸ் கவர் பண்ணும் அப்படின்றத டீடைல்டா இன்னொரு வீடியோல நம்ம பார்ப்போம். ஸோ மெயினா கொண்டு வந்ததுக்கான ரீசன் நிறைய பேர் இதை பத்தி ஒரு சின்ன வீடியோ போட சொல்லியிருந்தீங்க நோட்டிஃபிகேஷன் பத்தி, அதுக்காக தான். ஸோ வேகன்சிஸ் நல்ல வேகன்சிஸ் தான். தமிழ்நாடு ரீஜன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 400+ வேகன்சிஸ்ன்றது. ஸோ பாருங்க, நீங்களும் செக் பண்ணுங்க. ஓகே, நம்ம வந்து அப்பியர் ஆகலாமா இல்லையா அப்படின்றது பாருங்க. ஸோ பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க மக்களே. கேர்ள்ஸ்க்கெல்லாம் ஃப்ரீ தான். ஸோ உங்களுக்கு ஏதாவது வீடியோ கோர்ஸ் இல்லை டெஸ்ட் பேக்கேஜ் வாங்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒகேபுலரி ரிலேட்டடாக வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும்னு நினச்சிங்க, இங்கிலீஷ் ரிலேட்டடாக டெவலப் பண்ணிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ரீனா இங்கிலீஷ் அப்படின்ற சேனலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பேசிக்காக கிராமர் அண்ட் ஒகேபுலரி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக வந்துட்டுருக்கோம். ஸோ ஷார்ட்ஸ் ஃபார்மேட்டில் எல்லாமே வரும். ஸோ இதை பற்றினா நான் டீட்டெயில்டாக சப்ஜெக்ட் வைஸ் சிலபஸ் வைஸ் வந்து பிளானர் வீடியோ வச்சே நான் வந்து கொண்டு வரேன் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ டாடா பை, see you guys.